கடந்த சில வருடங்களாகவே கால் முட்டி வலி காரணமாக அவதைப்பட்டு வராரு மகேந்திர சிங் தோனி அவர்கள். இதனால் IPL 2026 சீசனோடு தோனி அவர்கள் ஓய்வு பெற வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டது. மேலும் பாத்தீங்கன்னா கால் முட்டி வலி பிரச்சனை காரணமாக இந்த முறை தோனி அவர்கள் இம்பாக்ட் வீரராக மட்டுமே ஆடுவாரா அப்படின்ற கேள்வியுமே இருக்கு. இந்த நிலையில தற்போது தோனி குறித்து பேசியுள்ள CSK உடைய முன்னாள் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் தோனியுடைய ரோல் என்னவாக இருக்கும் அப்படின்றது குறித்து விளக்கமாக பேசியிருக்காரு. அதாவது தற்போதைய CSK அணியை பாருங்கள், பவுலிங் லைன் அப் முற்றிலும் மாறிடுச்சு. மேலும் பந்துவீச்சு படை சற்று பலவீனமாக இருக்கு. இந்த சமயத்துல விக்கெட் கீப்பராக தோனி நின்றால் பவுலர்களுக்கு புது தெம்பு கிடைக்கும். இதனால பவுலர்கள் அழுத்தங்கள் இல்லாமல் சிறப்பாக செயல்பட வாய்ப்பு இருக்கு. இது தோனி அவர்களுக்கு நல்லாவே தெரியும். இதனால தோனி அவர்கள் இம்பாக்ட் வீரராக மட்டுமே இருக்க மாட்டார் அப்படின்னுமே சொல்லப்படுது. தொடர்ந்து பேசிய அஸ்வின் அவர்கள் கடந்த சீசன்ல தோனி கடைசி 3 ஓவர்கள்ல இருக்கும் போதுதான் களமிறங்கினாரு. சில போட்டிகள்ல பேட்டர்கள் சொதப்பியதால வேற வழியில்லாமல் 10 இருந்து 12 ஓவர்களின் போதே தோனி பேட்டிங் ஆட வர வேண்டிய கட்டாயமுமே இருந்தது. தற்போது பேட்டிங் வரிசை ரொம்ப அபாரமாக இருக்கு. இதனால கடைசி 3 ஓவர்களுக்கு மட்டும்தான் தோனி அவர்கள் களமிறங்குவார் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா பேட்டிங் லைனப்ல வலு சேர்க்கும் விதமாக இளம் வீரர்கள் மேலும் சஞ்சு சாம்சன் அவர்கள் களமிறங்கியிருக்காரு. ஆகையால பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அதிரடிக்கு பஞ்சமே இருக்காது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருடத்துடன் தோனி அவர்கள் ஓய்வு அறிவிக்க இருக்காரு. ஆகையாலதான் பாத்தீங்கன்னா சமீபத்துல கூட CSK நிறைய விழாவெல்லாம் நடத்தினாங்க. அவருக்கு ட்ரிபியூட் பண்ற மாதிரி தான் அந்த விழாக்கள் நடத்தப்பட்டதா. சோ தோனி அவர்களே இந்த ரிட்டையர்மெண்ட் அறிவிப்பை கடைசி போட்டிக்கு முன்பு ரசிகர்களிடம் அறிவிக்க உள்ளார் அப்படின்ற செய்தி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.